சான்றாகும் பேரொளி. உன் வெளிச்சத்தினிடத்திருக்கிற ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திருக்கிற ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசாயா 60:3. இஸ்ரேல் மக்கள் கடவுளின் சொந்த மக்கள், அவரது உரிமை குடிமக்கள். கடவுளின் கவனம் அவர்கள் மீது இருந்தது. பிற மக்கள் வியக்கும் அளவிற்கு எல்லா செல்வமும் செல்வாக்கும் பெற்று சிறப்புற்று விளங்கினார்கள். காரணம், மக்கள் கடவுளோடு இருந்தார்கள், கடவுளும் அவர்களோடு இருந்தார். இப்படி சான்றாக வாழ்ந்த மக்கள் சாரமிழந்து போக காரணம் என்ன? கடவுளை மறந்து கடமையில் தவறினார்கள். தீச்செயல்களால் இறை உறவு முறிந்தது. இரக்க செயல்களை விட்டார்கள். இரத்த பழிகளை சம்பாதித்தார்கள். உண்மையை நீதியை உதறிவிட்டு பொய்களாலும் போலி வாழ்வாலும் மக்களை ஏமாற்றினார்கள். இறைவாக்கினர்கள் அறிவுரை கூறியும் அகம்பாவத்தால் ஏற்க மறுத்தனர். தீமைகளின் பெருக்கத்தினால் கடவுளின் கோபத்துக்கு ஆளானார்கள். வழிபாடு கொண்டாட்டங்களை இழந்தார்கள். இஸ்ரவேல் என்ற மந்தை சிதறடிக்கப்பட்டது. கண்ணீரும் கவலையும் உணவாக்கியது. தவறுகளை சிந்தித்து தன்னிலை உணர்ந்தனர். மனம் வருந்தி இறை முன்னிலையில் தவறுகளை ஒத்துக்கொண்டனர். மக்கள் மனம் மாறிய போது கடவுளின் கவனம் அவர்கள் பக்கம் திரும்பியது. மனம் மாறிய மக்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி, பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். சிறப்பான ஒருங்கிணைந்த வாழ்வு அமையும். அதில் அமைதி, மகிழ்ச்சி இருக்கும். இந்த வாழ்வு பேரொளி போன்று சான்றாக அமையும். வேதக்காரர்கள் உண்மை உள்ளவர், நம்பிக்கை கூறியவர்கள், பொய் பேச மாட்டார்கள், உதவி செய்பவர்கள் என அமைக்கப்பட்ட நமது இன்றைய நிலை என்ன? யோவான் 1:9 அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் ஒளி என மெசியாவின் வருகையை பதிவு செய்கின்றார். இந்த ஒளி நம்மில் இருக்கும் இருளின் தன்மைகளை போக்கி வாழ்வில் சான்று பகிர்ந்து வாழ்ந்திட நம்மை அவரிடம் கையளிக்க வேண்டும். நம்மில் ஒளிரும் இறை அன்பாகிய வெளிச்சத்தை நோக்கி மற்றவர்கள் வரும் நிலையில் வாழ்வில் நன்மைகளை புரிந்து வாழ்வோம். செபம். பேரொளி. ஆண்டவரே, உமது வெளிச்சத்தினால் எமது வாழ்வின் இருளை அகற்றி ஒளி வீசிடச் செய்யும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.